கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 136 சங்கீதம் 16 வசனம். தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை எந்த சூழ்நிலையிலும் வழிநடத்த வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கென்று சொந்தமாக தெரிந்து கொண்டு அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணி கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போன போது அவர்களை வனாந்தரத்திலே 40 வருஷம் நடத்தினார். அந்த 40 வருஷங்கள் தேவன் அவர்களுக்கு கூடவே இருந்து அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாதபடி அவர்களை பாதுகாத்து கொண்டார். அதைத்தான் இங்கே தாவீது ராஜா சொல்லுகிறார், தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வனாந்தரமான இந்த இடம் என்றால் நம் யாவருக்கும் தெரிந்ததே, மிகவும் வறட்சியான ஒரு இடம். அங்கே நாம் எதையும் ஒரு லகுவாக பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடம். ஆனால் அந்த இடத்திலே தேவன் அந்த ஜனங்களுக்கு கூடவே இருந்து அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தார். ஒரு குறைவும் வராதபடி பாதுகாத்தார் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படி அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள், கன்றுக்குட்டியை செய்து இதுதான் எகிப்திலிருந்து உங்களை கொண்டு வந்தது என்று சொன்னார்கள். அப்படி தேவனுக்கு கோபமூட்டியும் தேவனுடைய மிகுந்த இரக்கத்தின் உருக்கத்தின்படி மன உருக்கத்தின்படி அந்த வனாந்தரத்திலே அவர்களை தேவன் கைவிடவில்லை. மாறாக அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் வந்து அவர்களுக்கு நடக்க வேண்டிய வழியை காட்ட வெளிச்சத்தையும் கொடுத்து அவர்களை விட்டு விலகாமல் அவர்களோடு இருந்தார். மட்டுமல்ல, அவர்களுக்கு அறிவை உணர்த்துவதற்கு தன்னுடைய நல்ல ஆவியை அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களுடைய பசியை போக்குறதற்கு மன்னாவையும் அவர்களுடைய தாகத்தை தீர்க்கிறதற்கு தண்ணீரையும் கொடுத்தார். இவ்விதமாக 40 வருஷமாக வனாந்தரத்தில் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தேன். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. எப்படி பாருங்கள், 40 வருஷம் லட்சக்கணக்கான ஜனங்கள் வனாந்தரத்தில் வஸ்திரம் பழமையாய் போகலை, அவர்களுடைய கால்கள் வீங்கவும் இல்லை. நம்முடைய துணிகள் எத்தனை வருஷம் நான் உபயோகப்படுத்துகிறோம்? 40 வருஷம் வஸ்திரங்கள் பழமையாய் போகாதபடி கர்த்தர் அவர்களை காத்து வழி நடத்தி இருக்கிறார். நடந்தே போனார்கள், கால்கள் வீங்கவில்லை. மட்டுமல்ல, அவர்களுக்கு ராஜ்யங்களையும் கொடுத்து ஜனங்களையும் கொடுத்து அவர்களுடைய தேசங்களை அவர்களுக்கு கொடுத்தார். எல்லை எல்லையாக அவர்கள் பங்கிட்டு எடுக்கும்படியாக தேவன் செய்து. எவ்வளவு உண்மையுள்ள தேவன் பாருங்கள், எவ்வளவு அக்கறையுள்ள தேவன், கரிசனையுள்ள தேவன், அன்புள்ள தேவன், உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. இந்த தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் அதே தேவனாக தான் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, தேவன் நம்மை நடத்த வல்லமையுள்ளவர் என்பதை நாம் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவரை விசுவாசித்து அவரை நோக்கி ஜெபித்து அவரில் அன்பு கூறுவோம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள் என்று சொன்னது போல உடைய ஜனங்களாகிய எங்களையும் எவ்விதமான சூழ்நிலைகளிலும் வழி நடத்த நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறீங்கப்பா. கைவிடாமல் மன உருக்கமுள்ள தேவனாக இருந்து வழி நடத்தி ஆசீர்வதித்து உயர்த்துகிறபடியால் நன்றி. உமக்கென்று சாட்சிகளாக வைக்கப் போகிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.